ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்கன்னா, நீங்க வந்து கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ இந்த எம்எஸ்எம்இ 01ன்ற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி குவார்ட்டர் வந்து ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஐ இது ரிலேட்டடா வந்து ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்எஸ்எம்இ 01 என்ற ஃபார்ம் ஃபைல் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 31/10/2024 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 6 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து நீங்க 31 அக்டோபருக்குள்ள வந்து பண்ணணும். இது யாரெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எம்எஸ்எம்இ சப்ளையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 45 டேஸ்க்கு மேல வந்து ஒரு பேமெண்ட் வந்து பெண்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்றபோது, நீங்க எல்லாமே இந்த ஃபார்ம் வந்து கம்பல்சரி வந்து ஃபைல் பண்ணணும். பட் இந்த ஜூலை ஆ இல்லன்னா கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 45 டேஸ்க்குள்ள பெண்டிங் இல்லன்னா கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இப்ப ஜூலைலருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 15 மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 15, 2024லருந்து இந்த ஃபார்ம் வந்து சிம் அ சில பேருக்கு மட்டும் தான். அதாவது 45 டேஸ்க்கு மேல யார் வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கோ, அவங்க மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்ற மாரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டூ செப்டம்பர். இந்த செப்டம்பருக்குள்ள நீங்க யாருக்கோ ஒரு பேமெண்ட் வந்து நீங்க 45 டேஸ்க்கு மேல பேமெண்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து இந்த 31/10/2024க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ 01ன்ற ஃபார்ம் வந்து கம்பல்சரி வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ பட் ஆனா இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, the specified companies which are having payments pending to any micro and small enterprises for more than 45 days from the date of acceptance means நீங்க அந்த பொருளை வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் அது. டேட் ஆஃப் டீம்டு அக்செப்டன் அதாவது நீங்க இன்கேஸ் குட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் குட்ஸை ரிசீவ் பண்ணுறதும் அப்செப்டன்னா இல்லை உங்க பேமெண்ட்டும் ஏதோ பேமெண்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்ற போது அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த எம்எஸ்எம்இ ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த எம்எஸ்எம்இ ஃபார்ம் 01ன்ற ஃபார்ம் வந்து கம்பல்சரியா வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பேமெண்ட் 45 டேஸ்க்கு மேல நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். இன் கேஸ் நீங்க 40 டேஸ் ஆர் 30 டேஸ் இல்ல 15 டேஸ்க்குள்ள பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. எல்லா சப்ளையருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. கம்பல்சரியும் கிடையாது. நீங்க வந்து 45 டேஸ்க்கு மேல ஒரு பேமெண்ட் ஏதோ ஒரு பேமெண்ட் ஒரு நாள் டிலே ஆனா கூட நீங்க பேமெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க கம்பல்சரி இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணி நீங்க இன்டிமேட் பண்ணணும் எம்சிஏ வெப்சைட்ல. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்க கம்பெனியோட சின் நம்பர், உங்க கம்பெனி நேமு, பிளஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இமெயில் ஐடி, பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சின் நம்பர் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க நேமு, பிளஸ் அட்ரஸ், இமெயில் ஐடி, பிளஸ் பான் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே ப்ரீ ஃபில்ட் ஆயி வந்துரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ரிட்டர்ன் டைம் ஆஃப்லி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றீங்களா? இல்ல இல்ல ஹோல் இயர்க்கு வேணா ஃபைல் பண்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும். அதுக்கடுத்து என்ன டேட்டுன்றத வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 1/4/2024லருந்து 31/10/2024 வரைக்கும் நீங்க வந்து ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்ற ஃபார்ம் வந்து நீங்க சொல்லிட்டு, இதுக்கான ஃபார்மட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். அவங்களோட சப்ளையரோட நேம், பிளஸ் அவங்க பான் நம்பர், எவ்வளோ டேஸ், என்னைக்கு டேட்ல வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, இந்த அ அப்படின்ற என்னைக்கு டேட்ல வாங்கி, என்னைக்கு டேட் வரைக்கும் நீங்க பேமெண்ட் பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் குடுக்கணும். ஸோ இந்த டேட் ஆஃப்டர் த 45 டேஸ் அவுட்ஸ்டாண்டிங்கு இந்த மாரி இந்த நா 6 டீட்டெயில்ஸ் அந்த 4 டீட்டெயில்ஸும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் அப் பண்ண மாரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸெல் டெம்ப்ளேட்டும் குடுத்துருப்பாங்க. அது மூலியமாவும் நீங்க ஃபில் அப் பண்ணி, அத வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எம்எஸ்எம்இயோட அந்த ஃபைல்லயும் வந்து நீங்க சைன் போட்டு இங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டைரக்டர் சிக்னேச்சர் வச்சு நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவங்க டைரக்டரோட டின் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு, அவங்களோட டிஎஸ்சி வச்சு நீங்க வந்து இங்க சைன் பண்ணிட்டு, நீங்க இந்த ஃபார்ம வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஃபார்ம நீங்க வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ்ஆர் நம்பர் வந்து கம்பல்சரியா வந்துரும். ஸோ அந்த நம்பர் வச்சு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபார்ம் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா? இல்லையான்றத நீங்க வந்து ஃபுல்லா வந்து பார்த்துக்கலாம்.
ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.